வணக்கம் நண்பர்களே. இன்றைய தேவியின் பயணம். எப்போதும் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், சில வேளை கேட்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் அடுத்தவரின் உணர்வுகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் எப்போவுமே நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது சரி வராது. மற்றவங்க பேசுகிறதே நம்ம கவனிக்கணும். மற்றவங்க பேசுகிறது நம்ம கவனித்தா மட்டும்தான் அவங்களோட உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களோட உணர்வுகள், அவங்க என்ன பேச வராங்க, எதையுமே நம்ம தெரிஞ்சிக்காமல் போயிடுவோம். அதனால எப்போவுமே மற்றவங்களையும் பேச விடுங்க. அதை நீங்கள் கவனிங்க. அப்போ தான் அவங்கள பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலே வரும். உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறவாதீர்கள். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போனாலும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஜெயிச்சாலும் நம்ம கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த வாழ்க்கையில் நம்ம கடினமான பாதைகளை சந்திச்சிருப்போம். அதே மாதிரி நமக்கு நிறைய பேர் உதவியும் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க முடியும். நன்றி நண்பர்களே.